ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் நந்தினி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் பாபாவோட பிளெஸ்ஸிங்கில். ஸோ எஸ், ஐ எம் பேக் வித் அனதர் எபிசோட் ஆஃப் மை மேரேஜ் சீரீஸ். இந்த விலாகில் கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிசப்ஷனோட ஈவினிங்கில் என்னென்ன ஹாப்பனிங்ஸ்லாம் நடந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, டிஜே, டான்ஸுன்னு பயங்கர ஃபன்னாக போச்சு. அதெல்லாம் தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அண்ட் அலாங் வித் தட் டெக்கரோட டீட்டெயில்ஸ், எங்களோட காஸ்டியூம்ஸ் பற்றி, ஃபோட்டோகிராஃபி, இதெல்லாமும் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருப்பேன். சரி வாங்க நம்ம ரிசப்ஷன் வீடியோக்குள்ளே போகலாமா? மண்டபத்துக்குள்ளே வந்ததுமே வரவேற்பை கிராஸ் பண்ணி நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை செல்ஃபி பாயிண்ட் நாங்கள் வச்சுருந்தோம். இங்கே உட்காந்து நிறைய கெஸ்ட் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அண்ட் நாங்களுமே டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் இங்கே ஃபோட்டோ எடுத்திருந்தோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே 2 பேரோட ஃபோட்டோ போட்டு நந்தினியா நல்ல காமோ வெல்கம்ஸ் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி கட் அவுட் மாதிரி வச்சுருந்தோம். அதுவுமே பியூட்டிஃபுல்லாக வந்துருந்துச்சு. லேட்டர் உள்ள நாங்கள் ரிசப்ஷனோட நைட்க்கு பிளான் பண்ணியிருந்த டெக்கர் இது தான். லைக் இதில் வந்து கொஞ்சம் மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ், ரெஸ்ட் எல்லாமே வந்து ரியல் ஃப்ளார்ஸ் வச்சு பண்ணியிருந்தோம். எங்களோட காஸ்டியூமோட கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி பேக்ரவுண்டில் வந்து இந்த ஒயிட் ஷேட்லேயே நாங்கள் வந்து போயிட்டோம். அண்ட் இன்னொரு ஹைலைட்டான விஷயம், உங்களுக்கு வெளியே அந்த வீடியோ காட்டும்போது எங்களோட ஃபோட்டோ கீழே ஒரு கியூஆர் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இது வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எங்களோட ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ரிசப்ஷனில் வேறு ஏதாவது ஈவெண்ட்லலாம் ஃபோட்டோ எடுத்திருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் அதில் ரெஜிஸ்டர் பண்ணாலே நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ கெஸ்ட் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இந்த மாதிரி அவங்க பண்ணியிருந்ததை பார்த்துட்டு. லைக் ஃபோட்டோ எடுத்தானே இன்ஸ்டண்ட்டாக பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது ஒரு இதை வந்து நீங்களாம் உங்களோட மொபைல்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. லேட்டர் வெளியே ஒரு அழகான பிள்ளையாரை வச்சு அதுக்கு முன்னாடி ஊர்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது கூடயே மார்னிங் டெக்கரேஷன் அண்ட் கம்ப்ளீட்டாக எனக்கு தலைக்கு வச்ச பூ, மற்ற பூஜைக்கு தேவையான பூ எல்லாம், மாலை எல்லாமே சேர்த்து தான் எங்களோட டெக்கரேஷன் அண்ணாக்கிட்ட நாங்கள் பேசியிருந்தோம். ஜென் டெக்கர்ஸ் மதன் அண்ணா ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய டைம் நான் வீட்டுக்கு வர வச்சு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு நாங்கள் வந்தோம். சொன்ன மாதிரியே செமையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வரவேற்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே, அம்மா அப்பா, அத்தை மாமா, சித்தப்பா சித்தி, பெரியம்மா பெரியப்பா அப்படின்னு எல்லாருமே வந்து நின்றுருந்தாங்க வரவங்களை வந்து வரவேற்கிறதுக்காக. எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் இங்கே நடக்கும் பாருங்களேன். மாப்பிள்ளை வந்து வரவேற்பு வந்து நின்றுருப்பார். மாப்பிள்ளை இழப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் இங்கே வந்து நின்றுருந்தார். லேட்டர் அவர் மாப்பிள்ளை இழப்புக்கு கிளம்பி போயிட்டார். ஸோ எல்லாத்தோட ஃபேஸ்லேயுமே பாருங்கள் ஒரு பிரைட் ஸ்மைல் வந்து இருக்கும். லேட்டர் மாப்பிள்ளை அழைப்புக்காக நாதஸ்வரம் தாத்தாலாம் கிளம்பி முன்னாடி இருக்கிற கோயிலுக்கு போயிருந்தாங்க. மண்டபத்திலிருந்து ஒரு 100 to 150 மீட்டர்ஸ்குள்ளே தான் ஒரு பிள்ளையார் வந்திருந்தார் வெளியே. அங்கே வச்சு தான் நாங்கள் மாப்பிள்ளை அழைப்புமே பண்ணியிருந்தோம். மாப்பிள்ளை அழைக்கிறதுக்காக எங்கள் சைடுலேருந்து முக்கியமான ரிலேட்டிவ்ஸ், அக்கா மாமா, பெரியம்மா பெரியப்பா, அத்தை மாமா அண்ட் நிறையா பேர் வந்து கிளம்பி போனாங்க. கையில் பார்த்தீங்கன்னா பாட்டி தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தண்ணியெலாம் கொடுத்து அவங்கள வந்து வெல்கம் பண்ணி மண்டபத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இந்த ஒரு ரிச்சுவல் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமே இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா பிள்ளையாருக்கெலாம் வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு எங்கள் அண்ணா அவருக்கு மாலை போட்டு அந்த தலைப்பாக டர்பன்லாம் வச்சு அவருக்கு எடுத்திருந்த சூட்டை வந்து கையில் கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து அதோட ப்ரொசீஜராக இருந்துச்சு. சின்ஸ் எனக்கு கூட பிறந்த அண்ணா இல்லாதனால எங்களோட பெரியப்பா பையன்தான் இந்த ரிச்சுவல் எல்லாமே பண்ணாங்க.
மாலை போட்டு தலைப்பாக வச்சு அடுத்தது அவர் போடுற சூட் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா மாப்பிள்ளை அழகாக கொடை பிடிச்சி மேலே தாளத்தோட மண்டபத்துக்கு வந்து இன்வைட் பண்ணிட்டு வந்தாங்க. இது நடக்கும்போதே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இருட்டாயிருச்சு. 6:15 ஆயிருந்துச்சு. மண்டபத்துக்கு வந்ததுமே என்னோட சித்தப்பா பொண்ணு தங்கச்சி தான் அவருக்கு கால்லாம் கழுவி பொட்டு சந்தனம்லாம் வச்சாங்க. லேட்டர் என் தங்கச்சி அக்கா இவங்க எல்லாருமே சேர்ந்து அவருக்கு ஆரத்தி எடுத்தாங்க. இந்த பார்ட் வந்து மோஸ்ட்லி எல்லா மேரேஜஸ்லையுமே நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஆரத்திலாம் எடுத்ததுக்கப்புறமா அவங்க எவ்வளோ பணம் போடுவாங்க அப்படின்னு ஒரே வம்பு பண்ணிட்டு கேட்டுட்டு கிண்டல் பண்ணிட்டு கலாய்ச்சிட்டு நல்லா போகும். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கும் போல. இவர் ஃபர்ஸ்ட் வேணுக்குனே ₹1 போட்டிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் வம்பு பண்ணி காசு வாங்கியிருந்திருக்காங்க. ஸோ நீங்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. என்னோட ஒரு அக்கா மேரேஜில் ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறமா எங்கள் மாமா வந்து அப்படியே ஒரு கட்டு பணம் அந்த மாதிரி வந்து போட்டாராம். என்னடா அப்படின்னு எடுத்து பார்த்தா மேலே இருக்கிறது மட்டும்தான் ரியல் நோட்டாம், கீழே இருந்ததெல்லாம் டம்மி வெறும் பேப்பருங்களாம். ஸோ எனக்கு அது வந்து எப்பயுமே இந்த இன்சிடென்ட் வரும்போது ஞாபகம் வரும். இவங்களும் என்னென்னமோ இவர்கிட்ட வம்பு பண்ணிலாம் பார்த்துருந்துருக்காங்க. கடைசியாக எவ்வளோ போட்டாருனே தெரில. ஸ்டேஜுக்கு வரும்போது எங்கள் அக்கா வந்து சொன்னான், ரொம்ப தான் அம்மோ இவர்கிட்ட காசு வாங்கறதுக்குள்ள நாங்கள் பட்ட பாடுறக்கே அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இங்கே நிற்கிற 3 பேருமே வந்து எங்களோட அக்கா தான். நான் உங்களுக்கு அடுத்தது அவங்க ஒவ்வொன்றா வரும்போது நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மாப்பிள்ளை மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக மண்டபத்துக்குள்ளே வராரு. வரவேற்பில் எங்கள் அம்மா அப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. எல்லாருமே பயங்கர பிரைட் ஸ்மைலோட இவரை வந்து வெல்கம் பண்ணாங்க. இவர் மண்டபத்துக்குள்ளே வரும்போதே ஆல்மோஸ்ட் எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் 2 சைடுமே எல்லாருமே இருந்தாங்க. ஏன்னா மாப்பிள்ளையில போய் முக்கியமான சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸு இந்த கொஞ்சம் தெரிஞ்சவங்க அவங்க எல்லாருமே வந்தாங்க. இவர் மண்டபத்துக்குள்ளே வந்ததும் சூட் எடுத்துகிட்டு இவர் வந்து ரூமுக்கு போய் ரெடியாக போயிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து பார்ப்பீங்க நீங்கள். அது வந்து நாங்கள் ரூமில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். நான் வந்து மேக்கப் பண்ணுறதுக்காக வெளியே ரூமில் இருந்தேன்னு. ஸோ அப்போ வந்து எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. க்ரூம்க்கு வந்து ஒரு டீசர் மாதிரி நாங்கள் எடுத்திருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவருக்கு வந்து இந்த டோட்டல் லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவருக்கு வந்து நாங்கள் இந்த டார்க் நேவி ப்ளூ கலரில் தான் இந்த சூட் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஒய் பிகாஸ் என்னோட சாரீ கலருக்கு இதான் வந்து சூப்பராக இருக்குங்கிறனால இதுதான் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் மண்டபத்துக்கு போயிட்டாரு. இவர் போனதுக்கப்புறமா தான் நான் எனக்கு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் லேட்டாக தான் வருவேன், நீங்கள் ஃபஸ்ட்டு போங்கன்னு நான் லேட்டாக போயிருந்தேன். ஸோ இதே மாதிரியே எனக்குமே அவங்க ரூமில் வந்து ஒரு வீடியோஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான் ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் டு அவர் ஃபோட்டோகிராஃபி டீம். நெக்ஸ்ட் கம்ஸ் தி பிரைட். ஸோ நான் ஏர்லியராகவே கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன். பிகாஸ் என்னோட பியூட்டிஷியன் அக்காவுக்கு நெக்ஸ்ட் இன்னும் பிரைட்ஸ்லாம் இருந்தனால நான் சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டேன். என்னோட சாரீ வந்து வயலட் கலர் அப்படிங்கிறனால நிறைய அந்த வயலட் கலர் லைட்ஸு அந்த ப்ராப்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சு ரூமில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்திருந்தோம். ஸோ இட் ஆல் கேம் வெரி வெல். நெக்ஸ்ட் கம்ஸ் தி பிரைட். ஸோ திஸ் இஸ் மை ட்ரீம் என்ட்ரி. நான் ரொம்ப நாளாக நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் ட்ரீம் என்ட்ரி இது. ஸோ நான் நிறையா டைமில் வந்து பார்த்துருக்கேன் இன்ஸ்டால் நிறையா வீடியோஸ்லாம். இந்த பூப்பல்லக் பிடிச்சிட்டு பொண்ணு வந்து என்ட்ரி ஆகும். ஸோ நான் பார்த்தனுமே எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லி வச்சுருந்தேன், என்னோட மேரேஜ்லேயும் நான் இந்த மாதிரி தான் வந்து வரணும்னு. அதே மாதிரியே எங்களோட டெக்கரேஷனாகவும் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இவர் மற்றவங்கெல்லாம் வந்து மண்டபத்துக்குள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு வழி. நான் எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு அப்படியே நேராக வந்து ஒரு டோர் வந்துருக்கும். அந்த டோர் யூஸ்வலி தே டோன்ட் ஓப்பன் இந்த மண்டபத்தில். நான் வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த பிளாட்ஃபார்ம் வழியாக வந்தால் தான் ரொம்ப தூரம் அங்கேருந்து நடந்து வர முடியும், நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறனால அந்த டோர் வழியாக வந்திருந்தேன். ஸோ முன்னாடி வந்து இந்த பூப்பலக்கு பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பையன் மாமா, பின்னாடி இருக்கிறது அருணா, எனக்கு பாபா ஸ்டாச்சு வாங்கி கொடுத்தாங்களே அவங்க. அண்ட் இன்னொரு சைடு இருக்கிறது வந்து இன்னொரு அக்காவோட ஹஸ்பண்ட் சென்னையில் இருக்காங்க அவங்க. சூப்பராக வந்து நாங்கள் கீழேருந்து ஒரு என்ட்ரிலாம் கொடுத்துட்டு, அதுவும் இல்லாமல் நான் மாப்பிள்ளை ஸ்டேஜுக்கு வரணும், மாப்பிள்ளை ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து வருவேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ரொம்ப ட்ரீமியாக இருந்துச்சு இந்த மொமெண்ட் எல்லாமே. ஃபோட்டோகிராஃபர்ஸ் உடனே ஃப்ளாஷ்லாம் கொடுக்குற மாதிரிலாம் வச்சு நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே கேப்சர் பண்ணாங்க. ஐ லவ் ஆல் ஆஃப் தோஸ். ஸோ இதுதான் என்னோட சாரீ ரிசப்ஷனுக்கு நான் பிளான் பண்ணியிருந்தது. நல்ல ஒரு லாவெண்டர் கலரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து இந்த பேஸ்டல் ஷேடு, இந்த லாவெண்டர் கலர் இதெல்லாம் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே நான் வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் நெக் செட் மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தேன், கச்சு கச்சுன்னு போட வேணான்னு. அதுவுமே ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு.
ஸ்டேஜுக்கு நாங்கள் 2 பேரும் வந்ததையுமே 2 பேர்த்தோட தாய் மாமாவுமே வந்து மாலை போட்டு விட்டாங்க. மாலை வந்து நான் ஒயிட் கலரில் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். வை பிகாஸ் சாரியோட கலருக்கு வேறு ஏதாவது பிங்க்கோ ரெட்டோ அந்த கலர்ஸ் ஏதாவது போயிருந்தால் சாரியோட கலர் வந்து அழகாக தெரியாது, பியூட்டிஃபுல்லாக இருக்காது. அப்படிங்கிறனால மாலை ஒயிட் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். நினச்ச மாதிரி அதுவும் சூப்பராக வந்துருந்துச்சு. ஒரே ஒரு குட்டி குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாலையோட லென்த் கொஞ்சம் அதிகமாக போயிருச்சு. 2 சைடுமே 2 ரோசஸ் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா மாலை வந்து சூப்பராக வந்திருக்கும். பட் மார்னிங் மாலை ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்ததையுமே அருணா ஃபர்ஸ்ட் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. பாபாவை தான் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ அந்த பாபாவை நாங்கள் நெக்ஸ்ட் டே மேரேஜில் எப்படி வந்து எங்கே வச்சுருந்தோங்கிறதுலாம் நான் நெக்ஸ்ட்டு போடுற முகூர்த்தம் விலாகில் உங்களுக்கு காட்டுறேன். லேட்டர் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் வந்து அம்மா அப்பா கூட வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன். பிகாஸ் நான் இது முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தது தான். ஏன்னா லேட் ஆயிடுச்சு அப்படின்னா லைக் அம்மா அப்பா கூட கடைசியில் ஃபோட்டோ எடுக்க முடியாமல் வந்து போயிடும், டயர்ட் ஆயிரும். அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த மேக்கப்போடு எடுத்துடணுன்னு சூப்பராக எடுத்தாச்சு. மீன்வேல் நிறையா பேர் வந்து வர ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகையில் ரொம்ப வருஷமாக நான் இவரோட ஆட்டோவில் தான் வந்து போயிருந்தேன். ரொம்ப பாசமாக தங்கம்னு என்னை வந்து பேசுவார். தேவராஜ் மாமா இவர். இப்போயுமே நான் உடுமல்பேட் போனேன்னா எங்கேயாவது நான் போகும்போது ஆப்போசிட்டில் ஆட்டோ வந்துச்சுன்னா கரெக்டாக ஹாரன் அடிச்சிடுவார். நான் நிறுத்தி பேசிட்டு தான் வருவேன். ரொம்ப பாசம் என் மேலே இவருக்கு. அண்ட் எனக்கும் இவர் ரொம்ப பிடிக்கும். லேட்டர் இவர் எங்களோட மாமா, எங்கள் அப்பாவோட அக்கா ஹஸ்பண்ட். ஸோ அத்தை இப்போ இல்லை. இவங்க வந்து அவங்க பொண்ணு பிரியாக்கா, அவங்க பொண்ணு எல்லாமே. ஸோ இவங்களோடலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம். இதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே வந்தாங்க. இவங்க ஜுவல் ஒன்ல இருக்க ஒர்க் பண்ணுற அக்காஸ். நாங்கள் ஜுவல் ஒன்ல தான் ரெகுலராக எடுக்கிறவங்கனால அங்கேயுமே இன்வைட் பண்ணியிருந்தோம். லேட்டர் எங்கள் பெரியம்மா பெரியப்பா அக்கா மாமா எல்லாத்துக்கூடையுமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. மீன்வைல் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா டிஜே வந்து போயிட்டே இருந்துச்சு. டிஜே கண்டிப்பாக என்னோடய மேரேஜில் வச்சு அவனோட டான்ஸ் இருக்கணும். பிகாஸ் ஐ லவ் டான்ஸிங். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டான்ஸ் பண்ணுறது ரொம்ப வந்து பிடிக்கும் எங்களுக்கு. அதனால் நாங்கள் கண்டிப்பாக வந்து டிஜே வைக்கணும்னு வச்சுருந்தோம். மீன்வைல் அதுவுமே ஒரு சைட் போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இவங்க என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் லாவண்யாவோட அம்மா. வந்ததையுமே அவங்களோட ஃபேஸில் ஹாப்பினஸ் பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப ஜென்யூனானவங்க, ரொம்ப இன்னசென்ட்டானவங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாவண்யாவுமே அவங்க அம்மா கூட எடுக்கையில் வந்து எடுத்துக்கல, ஃப்ரெண்ட்ஸோடய வந்து எடுத்துக்கிறேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததையுமே எங்கேருந்து தான் அந்த சந்தோஷம் வந்துச்சுனே தெரில. இங்கே பாருங்கள், கும்பிடு போட்டு ஃபன் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அது வந்து ஜெய்ப்ரியா கிஃப்ட் கொடுத்தது. நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் வந்து லாவண்யா, அந்த இன்னொரு ப்ளூ கலர் வந்து சுதர்ஷ்னா. நான் ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் கேரக்டர்னு சொன்னாலே அதாவது தான். இன்னொரு என்னோடய சாரீ கலர்லேயே ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது அக்ஷயா. ஸோ இவங்க 4 பேர் தான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தே மீன் எவ்ரிதிங் டு மீ. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரொம்ப வருஷமாக வந்த ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே. எங்கேருந்து தான் என் ஃபேஸில் அந்த பிரைட் ஸ்மைல் வந்துச்சுனே தெரில. பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க வந்ததுமே. என்ன சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னு பாருங்கள். இவரை கொஞ்சம் அங்கிட்டு போக சொல்லிட்டு நாங்கள் 4 பேர் மட்டும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் ஒர்க்லாம் போனப்போ ஒரு போஸ்ட் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அந்த போஸ்ட்லாமே கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்தோம். லேட்டர் இவரோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்தாங்க. அவங்களோடையுமே சேர்ந்து நிறையா பிக்சர்ஸ்லாம் எடுத்தோம். கேக் கட்டிங்னு ரொம்ப நல்லா போச்சு. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஸ்டேஜுக்கு வரையிலே 7 மணி ஆயிடுச்சு. எங்களுக்கு இதுக்கப்புறமா தான் வந்து என்கேஜ்மெண்ட் வேறு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நைட்டு 1:30 மணிக்கு 2 ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் நான் தூங்கும் போதெல்லாம். எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் வந்திருந்தாங்க. கூட ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர், அதாவது எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாம் இருப்பாங்க பார்த்திங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. இவங்க எல்லாமே இவரோட வீட்டு சைடு. இவங்க எல்லாருமே மேங்களூர்லேருந்து எங்களோட மேரேஜ்க்காக வந்திருந்தாங்க இவங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இவங்க எல்லாருக்கூடையுமே சேர்ந்து நாங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் இதுவும் எங்களோட பெரியம்மா பெரியப்பா தான். 2 அக்காஸ். ஒரு அக்கா மூணாரில் இருக்காங்க, ஒரு அக்கா சென்னையில் இருக்காங்க. இவங்களோடையுமே சேர்ந்து அழகாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஹீ ஸ்டில் இன் டச் வித் ஹிஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி எல்லாருமே குரூப்பில் பேசியிருப்பாங்க. ஸோ நிறைய அங்கிள்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ இதே மாதிரியே எங்கள் மாமனாரோட ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அத்தையோட ஃப்ரெண்ட்ஸுன்னு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு டைம் போனதே தெரில. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 7 கிட்ட ஸ்டேஜில் நிற்க ஆரம்பித்தோம். 10:30 போல் தான் கீழே டிஜேக்கே டான்ஸ்க்கு வந்து போயிருந்தேன். ஸோ டைம் போனதே தெரில. சிரித்து இந்த ஜாலைன்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்தவங்க வந்து ரூபா அண்ட் அக்ஷயா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு. அவங்க 2 பேர் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க கொடுத்த கிஃப்டிங்கை நான் பூனேயில் தான் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் மாட்டியிருக்கேன். லேட்டர் கம்ஸ் மை நைட்ரஸ் ஆக்சைட்
ஸோ என்னை சிரிக்க வைக்கணும்னா வந்து ஈஸியாக வந்து இவ பேசினாலே நான் வந்து சிரிச்சிருவேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவங்க என்னோட ரொம்ப க்ளோசஸ்ட் சீனியர், மேரேஜ்க்காக சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப தூரத்தில் இருந்தாலுமே நம்ம மேரேஜ்க்காக வந்திருந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களோட எஃபர்ட்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சது, நம்ம ரிலேஷன்ஷிப் எவ்வளோ வேல்யூ பண்ணுறாங்கன்னு. அண்ட் இவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், லைக் காலேஜில் வந்து எனக்கு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், இவளும் பிரியா. நெக்ஸ்ட்டு ஒருத்தி வருவா. இவன் வந்து எனக்கு ஒரு ரிங் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா, டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ரிங்கையுமே அவள் கொடுக்காம அவர்கிட்ட கொடுத்து போட்டு விட சொல்லியிருந்தா. ஸோ தட் இஸ் ஷீ, அதான் நிஹாரா. ஸோ இந்த சைடு நிற்கிறது வந்து பிரியா. ஷீ இஸ் பீன் வித் மீ இன் ஆல் மை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இவங்க 2 பேருமே தே போத் நோ எவ்ரி திங் அபவுட் மீ. ஸோ அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்பயுமே ஏதாவது ஒன்றா அவங்களுக்கு தான் நான் கால் பண்ணி பேசுவேன். அண்ட் இவங்கெல்லாம் வந்து எங்களோட மாமனாரோட ஃப்ரெண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு இவங்க தான் அபிராமி அக்கா. நான் நிறைய வீடியோஸில் இவங்கள பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் அவங்களோட குட்டீஸ் தன்யா, தான்யா பாப்பா, ஸ்ரீனி, இந்த மண்டபமே வந்து இவங்களோட தான். முன்னாடி பார்த்துருப்பீங்க இல்லையா, சிஎன்ஆர் ஸ்ரீனிவாசன் திருமண மண்டபம், அந்த ஸ்ரீனிவாசன் தான் இவர். அவங்களுமே நம்ம மேரேஜ்க்கு வந்திருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவங்க என்னோட ஹெச்ஓடி மேம். நான் பிஜி பண்ணும்போது எனக்கு ஹெச்ஓடி மேமாக இருந்தாங்க. லேட்டர் நான் ஒர்க் ஜாயின் பண்ணி இவங்களுக்கு கீழே தான் நான் ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா கடைசியில் சாருக்கு தெரிஞ்சவங்களாயிட்டாங்க. லைக் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஸ்கூலில் வந்து ஒன்ஸ் பிரின்ஸிபலாக இருந்திருக்காராம். அவங்க 2 பேர் வந்து எங்களை ப்ளஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இவங்க என்னோட ரொம்ப நெருக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் தாரணி அண்ட் பார்க்கவி லைலா. அதுலேயும் ஒரு பொண்ணு வந்து மதுரையிலேருந்து என்னோடய மேரேஜ்க்காக வந்திருந்தா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அவங்க கொடுத்த கிஃப்ட் நம்ம இங்கே வீட்டில் தான் இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஒன்ஸ் காட்டுறேன். அவளே வந்து கையால் பண்ணியிருந்தான் அந்த கிஃப்ட்டை. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுவும் எல்லாருமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்க எல்லாருமே 3rd UG ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இவங்க கூடலாம் எனக்கு நிறைய மெமரிஸ், ஹாப்பி மெமரிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து எங்கள் அத்தையோட ஸ்கூல் குரூப் போல், இது ஒரு பெரிய கேங் வந்திருந்தாங்க. ஸோ இவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம் நாங்கள். என்னதான் நான் மேலே நின்று ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் பண்ணி வரவங்க கெஸ்டெல்லாம் இன்வைட் பண்ணி சாப்பிட்டீங்களா, சாப்பிட்லாம், சாப்பிட்டு போங்க அப்படின்னு அவங்ககிட்டலாம் பேசினாலும் என்னோடய கண்ணெல்லாம் டோட்டலி கீழே தான் இருந்துச்சு. லைக் முன்னாடி ஒரு எல்இடி வச்சுருந்தாங்க, அதுக்கு முன்னாடி தான் டிஜே போட்டிருந்தோம். என் மொத்த குடும்பமே அங்கே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அக்கா மாமா, அக்கா பையன், எங்களோட பக்கத்து வீட்டில் அந்த பிரியாக்கா, என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே மொத்தமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட் கீழே போய் டான்ஸ் ஆட. அண்ட் ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாசு. இது அங்கிள் ஆண்டி. இவனுக்கும் இப்போ தான் ஒரு 6 months முன்னாடி மேரேஜ் ஆச்சு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவங்க ஜெயகவ தாமஸ், என்னோட 6th standard கிளாஸ் மிஸ். அண்ட் 4 years நான் இவங்ககிட்ட தான் டியூஷன் போயிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ ரீசெண்டாக தான் அவங்கள நான் பார்த்தேன். மேரேஜ்க்கு ஒரு 1 month முன்னாடி தான் ரேண்டமாக எங்கேயோ பார்த்து நம்பர் வாங்கி இன்வைட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஸ்வீட்டாக அவங்க வந்து கிஃப்ட் பண்ணி என்னை வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேங். ஸோ மீன்வாயில் இவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு பாபா கோயிலில் தெரிஞ்சவங்க. இந்த அண்ணாஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ பெஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்வைட் பண்ணி எல்லாருமே வந்திருந்தாங்க. அவ்வளோ ஹாப்பியாக வந்து எல்லாத்தையுமே வந்து வாழ்த்திட்டு, நல்லா பண்ணியிருக்கீங்க, ஃபுட் சூப்பராக இருக்குது, டெக்கர் நல்லா இருக்குது, பொண்ணு மாப்பிள்ளை சூப்பராக இருக்காங்க அப்படின்னு நல்லா வந்து வாழ்த்திட்டு போனாங்க. எங்களுக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. லேட்டர் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து கேக் கட் பண்ணாங்க. இந்த கேக் கட்டிங்க்கு அப்புறமா எகெயின் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து இன்னொரு கேக் வந்து கட் பண்ணாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லலாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் தான் நம்ம எல்லா ரிலேட்டிவ்ஸுமே பார்க்க முடியுது. பட் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எல்லார் வீட்டுக்கு போவோம், லீவுக்கு போய் மற்றவங்க வீட்டிலலாம் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற பிஸி வேர்ல்டில் வேலை காரணமாக அண்ட் சோ மெனி அதர் ரீசன்ஸ்னால ஃபங்க்ஷன்னு கூப்பிட்டாலே வந்து யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் வர்றது. பட் அப்போல்லாம் மொத்த ஃபேமிலியாகவுமே வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வருவாங்க. அதுவே ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும் அப்போல்லாம். ஸோ எல்லாமே காலங்கள் மாற மாற, நாகரிகம்லாம் வளர வளர நம்மளோட இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பாண்டிங் இது எல்லாமே கம்மியாகிட்டு தான் வருது. நம்மளும் கிடைக்கிற நேரத்தில் வந்து வி ஆல் ஹாவ் டு யூட்டிலைஸ் இட். அண்ட் இது இவரோட காலேஜ் கேங்கு. நெக்ஸ்ட் கம் சுந்தரம் சார். இவர்கிட்ட தான் நான் 11th 12th ஃபிசிக்ஸ் டியூஷன் போயிருந்தேன். இவருமே இவர்கிட்ட தான் போயிருந்துருப்பார் போல். பட் நாங்கள் 2 பேருமே வேறு ஸ்கூலு. அவருக்கு அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு. டேய், இந்த நந்தினி தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்கியாடா அப்படின்னு ஒரே சிரிப்பு எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்தது என்னோட டிசைனர் அக்கா. நான் என்னோட எல்லா ப்ளவுஸும் அவங்ககிட்ட தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஆர்ச்சர்ஸ் டிசைனர்ஸ், உங்களுக்கு நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா. இவங்க ஆது பாப்பா, நியக்ஷி ஃபேமிலி, நம்மளோட அப்பார்ட்மெண்ட் மேட்ஸ், இவங்க எல்லாருமே.
இதில் லெஃப்ட் சைடு இருக்கிற ரோஹித் பையா, ரைட் சைடில் இருக்கிறது வந்து சோட்டு. இவர் அப்படி தான் கூப்பிடுவார். இந்த தம்பிலாம் வந்து இவருக்கு இன்ஸ்டாலையும் எஃபிலையும் பேசி தான் பழக்கம். இவருக்கு மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாருன்னு அந்த தம்பி ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருந்தான். அண்ட் ரோஹித் பையா அவருமே ஜார்க்கண்ட் தான். பட் இவருக்கு பெங்களூரில் இருக்கும்போது இவருக்கு பழக்கம். ஸோ இவருக்காக ஒருத்தவங்க எவ்வளோ ஒரு ஜார்க்கண்ட்னா யோசிச்சு பாருங்களேன். இவர் மேலே இருக்க ஒரு அன்புனால வந்து அந்த பையன் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து ஒரு 2 days இங்கே தான் இருந்தா. அப்படி நெக்ஸ்ட் கம்ஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேங். இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் கேக் கட் பண்ணும்போது எல்லாரோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து உட்காந்துருந்தாங்க. இந்த கேங்கில் கொஞ்சம் பேர்லாம் வந்து காணோம், நிறைய அண்ணாஸ் மிஸ்ஸிங். அண்ட் இவங்க எங்கள் அப்பாவோட நெக்ஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பள்ளிவேல் அங்கிள் அண்ட் தெய்வம் ஆண்டி. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்கள. வி ஆர் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு தெம், அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ குயிக்காக நான் வந்து என்னோடய மேக்கப் பண்ணவங்க யார், டெக்கர் அண்ட் ஃபோட்டோகிராஃபி பற்றி சொல்லிடுறேன். மேக்கப் வந்து நந்தினி பியூட்டி கேர் உடுமல்பேட்டில் அவங்கக்கிட்ட தான் நான் பண்ணியிருந்தேன். லேட்டர் யூவி ஃபோட்டோகிராஃபி, டீம் யூவி அவங்க ஃபோட்டோகிராஃபிக்கு ஜென் டெக்கர்ஸ் மதனன் அவங்க தான் டெக்கர் பண்ணாங்க. அடுத்த கேக் கட்டிங்கும் ஆயாச்சு. இது நிஹாரா என்னோடய ஃப்ரெண்டு தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தா. டபுள் டயர் கேக் பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு, சாப்பிடவும் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க இந்த மொமெண்ட்டும் நான் விடுங்கடா நான் போய் டான்ஸ் ஆடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 hour வந்து சரியான ஆட்டமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்கோட ஃபேமிலி, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு, அப்படி இப்படின்னு எல்லாருமே வந்து ஆடினாங்க. அதில் ஹைலைட்டே வந்து இவர் வந்து ஆடினது தான். என்கிட்ட நானும் ஆட மாட்டேன், நீ போய் ஆடிக்கோ, எனக்கு ஷையாக இருக்குது அப்படின்ட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா இவர் வந்து போட்டாரு பாருங்க ஒரு ஆட்டம், சரியான கேமியோவாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே இவர் ஆடினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வி டோட்டலி லவ்ட் இட். ஸோ இது ஆடவே வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹரிபரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததான் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நைட் இருக்குது அப்படிங்கிறனால குயிக்காக வெளியே போய் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோகிராஃப் மட்டும் எடுத்துட்டோம். ஸோ இது ஒன்று தான் நாங்கள் மொத்தமாக ஃபேமிலியாக எடுத்தது. ஸ்டேஜ்லலாம் எடுக்கவே இல்லை, டைமே இல்லை. டக்குன்னு வெளியே போய் இந்த செல்ஃபி பாயிண்டில் நின்று மொத்த 2 ஃபேமிலிஸும் நின்று எடுத்தோம். அப்புறம் தனித்தனியாக 2 ஃபேமிலிஸுமே நின்று அழகாக எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா ஒரு 10 minutes டைம் கொடுத்தாங்க. போய் சாப்பிட்டு வந்துட்டு குடுகுடுன்னு வந்து அடுத்தது நாங்கள் என்கேஜ்மெண்ட்க்கு வந்து எல்லாருமே ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி எனக்கு மார்ச்சில் வந்து உறுதி பண்ணியிருந்தாங்க. நவம்பரில் மேரேஜுங்கனால லாங் கேப் இருந்தனால நாங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ணல. யூஸ்வலி வந்து எங்கள் இதில் நிறையா பேர் வந்து நைட்டு தான் என்கேஜ்மெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் எனக்குமே நடந்துருந்துச்சு. ஸோ பெரியவங்க எல்லாமே உட்காந்து அவங்க நிறைய ஏதோ பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு. தண்ணி குடித்தாங்க, பொட்டு சந்தனம்லாம் மாற்றி மாற்றி வச்சு விட்டுக்கிட்டாங்க. இங்கிட்டு சம்மதமாக அங்கிட்ட சம்மதமானலாம் கேட்டு என்னையும் அவரையும் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு என்கேஜ்மெண்ட் சாரீ கொடுத்து விட்டாங்க. நான் குயிக்காக போய் கட்டிட்டு வந்துருந்தேன். வர அவசரத்தில் ஒட்டியானம் வந்து போட மறந்துட்டு வந்துட்டேன். இனிமேல் தாங்க சீனே எனக்கு. வந்ததும் பொட்டு சந்தனம்லாம் வச்சு ஜுவல்லாம் போட்டு விட்டாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி சஃபகேட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. சுற்றி நிறையா பேர் நின்றுட்டு இந்த பொட்டு சந்தனம் வைக்கிறது அதெல்லாம் ஏசியும் அந்த ஏர் கூலரையுமே தள்ளி வச்சிட்டனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு யூஸ்வலி இந்த ஹேபிட் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப அடைச்ச மாதிரி ஒரு ஏரியாவில் இருந்தால் என்னால் வந்து இருக்கவே முடியாது. இதுக்கப்புறம்லாம் பாருங்கள் எங்கள் அம்மா கூட கேட்பாங்க, ஏன் முடியலையா அப்படிலாம் வந்து கேட்பாங்க. ஒரு வழியாக முடியாமல் உட்காந்துட்டு இருந்தேன். மொத்த தலையும் வந்து மஞ்சளை போட்டு சூப்பராக பண்ணி விட்டாங்க. ஹேர் ஸ்டைல் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களே வந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். பொட்டுமே பயங்கர பலமாக இருந்துச்சு. நெத்தி ஃபுல்லாக அம்மன் மாதிரி வச்சு விட்டுருந்தாங்க. தான் எங்கள் அம்மா கேட்குறாங்க பாருங்கள், முடியலையா அப்படின்னு. இதுக்கப்புறமா தான் சரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா இதுக்கப்புறமா தான் இவருக்கு மெட்டி போடுற சீர் நடந்துச்சு. எனக்கு முன்னாடி நாளே எங்கள் வீட்டில் பண்ணிட்டோம். இவருக்கு வந்து அதுக்கப்புறமா தான் பண்ணாங்க. தாய் மாமா வீடு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து உருமா கட்டி மிஞ்சி போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து எனக்கு எப்படி எல்லாருமே வந்து நலங்கு வச்சாங்களோ எங்கள் சைடு அவர் சைடுன்னு, அதே மாதிரி அவருக்கும் எல்லாருமே நலங்கு வச்சு இவருக்கு வந்து போடுற செயின் அதெல்லாமே வந்து போட்டு விட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 o'clock ஆயிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் முடிக்கும் போதே. இதுக்கப்புறமா சும்மா கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தோம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 photos எடுத்துருந்துருப்போம். நான் அந்த என்கேஜ்மெண்ட் சாரீ இவர் இந்த ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் எடுத்தோம். அதுக்கப்புறமா தான் நாங்கள் எல்லாருமே போய் அன்றைக்கி வந்து தூங்கினோம். இதுக்கப்புறமாவும் ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு. முகூர்த்த கால் வந்து போட்டாங்க. முகூர்த்த கால் யூஸ்வலி தனித்தனியாக எங்கள் எல்லார் வீட்லேயுமே போட்டுருவோம். அண்ட் இன்னொரு ரிச்சுவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் நைட்டு போடுவாங்க. இந்த பாச்சா குச்சின்னு சொல்லுவாங்க, க்ரீன் கலரில் மேலில் உங்களுக்கு தெரியும், அதில் பாருங்கள். அதை வந்து மண்டபத்தில் வந்து கட்டிட்டு அதுக்கு பால் அந்த மாதிரிலாம் விட்டு பொட்டு சந்தனம்லாம் வச்சு பெரியவங்களாம் நின்று அதுக்கு பூஜை பண்ணுவாங்க, கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிக்கணும்னு. அதுவுமே வந்து பண்ணாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு போய் தூங்கிலேயே ஒரு 2 நான்லாம் தூங்கிலே ஒரு 3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்லாம் என்னோடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணி ஹேர்டோலாம் ரிமூவ் பண்ணி தூங்கும்போதே 3 ஆயிடுச்சு. எகெயின் எந்திரிச்சு அடுத்த நாள் மேரேஜுக்கு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் என்னோடய ரிசப்ஷன் வந்து முடிஞ்சுச்சு.
கம்ப்ளீட்டாக ஃபன்னாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரீம் பண்ண மாதிரி எல்லாமே நல்லபடியாக வந்து வித் காட்ஸ் கிரேஸ் சூப்பராக நடந்து முடிஞ்சுச்சு. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கன்னு மறக்காமல், நீங்கள் நம்மளோட சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே என் ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் என்னோட மேரேஜ் vlogல உங்கள் எல்லாரையுமே வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் நந்தினி.